எவ்வளோ ஆச்சு தம்பி? 20 ரூபாங்க. தேங்க்ஸ். ஆ, யார் பண்ணீங்க? என்ன சுவாமி, என்னை பத்தி பேப்பர்ல தப்பு தப்பா எழுதுறியா என்ன? விட மாட்டேன்டா. பட்டு பாய் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏன்பா உனக்கு பயமா இருக்கா? பயப்படக்கூடாது. நாம யாருக்கும் பயந்து வாழக்கூடாது. தைரியமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் சந்திக்கணும். நீ பிடிச்சு கொடுத்தா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்களா? பெரிய ஹீரோ மாதிரி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க அன்னைக்கு. இப்ப கூப்பிடு பாக்கலாம். கூப்பிடு 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 கூப்பிடு. ஒண்ணு விட மாட்டேன். எப்படியாவது அவங்க அம்மாவை காப்பாத்துங்க நீங்க சார். பணம் கட்டாம ஆபரேஷன் பண்ண முடியாது சார். சின்ன பையன் சார், அவனுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் சார் காப்பாத்தணும். சாரி சார், ஐ கேன் ஹெல்ப் இட். கண்ணா, உங்க அம்மாவுக்கு அவசரமா ஆபரேஷன் பண்ணணுமா? இல்லைன்னா பொழைக்க மாட்டாங்களாம். ஆனா பணம் இல்லாம ஆபரேஷன் பண்ண மாட்டாங்களாம்ப்பா. நீங்க தான் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தணும் அங்கிள். என்கிட்ட எதிர அவ்வளவு பணம். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எங்க அம்மாவை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். நீ மனசு வச்சா உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும்ப்பா. உங்க அம்மா ஆபரேஷனுக்கு மட்டும் இல்லை, அவ காலம் பூரா சந்தோஷமா நிம்மதியாக வாழ்றதுக்கு தேவையான பணத்தை இவங்க தரேங்கிறாங்க. அதுக்கு நீ அவங்க கூட போயாகணும். இனி உங்க அம்மா உன்னால பார்க்க முடியாதுப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. கண்ணா, உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் தரேன்னு சொன்ன சேட்டு வருதான். ஐயா, விஷயம் என்னன்னா, உன் வயசுல சேட்டுக்கு ஒரு பையன் இருக்கான்.
அந்த பையன் வீட்டில் இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் வாட்ச்மேனை சுட்டு கொன்னுட்டான். வாட்ச்மேன் பொண்டாட்டி அதுக்கு சாட்சி. நீ என்ன பண்ணணும்னா அந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிட்டு அவனுக்கு பதிலாக நீ ஜெயிலுக்கு போகணும். ஆனா நான் அவங்களை கொலை பண்ணலையே அங்கிள். அதுக்காக தானே பணம் கொடுக்குறோம். உங்க அம்மா உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? கோர்ட்ல என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லித்தரேன். அப்படியே ஒரு வார்த்தை மாறாம சொல்லணும். நான் சொன்னபடி செய்வியா? ஆனா எனக்கு பயமா இருக்கு சார். உங்க அம்மா உனக்கு வேணுமா வேண்டாமா? அப்ப நான் சொல்றபடிலாம் செய்வியா? கோர்ட்டுக்கு வருவல்ல? வணக்கம்ண்ணே. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒண்ணுமில்லண்ணே, நாளைக்கு நானும் என் மாப்பிள்ளை ரிலீஸ் ஆக போறோம்ல, அதுக்கு சின்ன ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு பாக்குறேன். பார்ட்டியா? என்ன பார்ட்டிடா? அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? 14 நம்பர் செல் இருக்குல்லண்ணே, அதுல 4 நாதாரி பையன் இருக்காங்களே. ஆமா. அவங்கள என் மாப்பிள்ளை தூக்க போறாரு. ஏய் அறிவில்ல உனக்கு, பேசாம விடுதலை போ. மாப்பிள்ளையா இருக்க போறேன். நல்லா யோசிங்க சார், அவங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கே தெரியும். அண்ணே ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே. எங்கடா பிளான் பண்ணீங்க? அவங்க செல்லதான், நீங்க ஓகே சொல்லுங்க, க்ளோஸ் பண்றதுக்குள்ள என் மாப்பிள்ளை உள்ள வருவாப்ல. டேய், அவங்க 4 பேரும் உன் ஆளு ஒருத்தன். ப்ராப்ளம் ஆயிட போதுடா. ப்ராப்ளம் அந்த 4 பேர் கிடையாதுண்ணே, என் மாப்பிள்ளை தான் பெரிய ப்ராப்ளம். ரூல்ஸ் பிரகாரம் மார்னிங் வரைக்கும் டோர் ஓபன் பண்ண கூடாது. அதுக்குள்ள என் மாப்பிள்ளை 2 ஷோ முடிச்சுவானே. சரி செய்யுங்க. மாப்பிள்ளை ஜெயிலர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீ யாருன்னு தெரியாம மேட்டர் முடிக்கணுமா? இருட்டாவதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஷோ சூப்பர் டூப்பர் கிட்ட ஆகணும். டாக்கு பட்டைய கலக்கணும். யாரா நீ? கேட்கல பதில் சொல்றா.
எப்படா இப்படி சிறைப்பறவையா இல்லாம வெளியே போவோன்னு 12 வருஷமா ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில உள்ள மாதிரி கேடிங்க என்ன சீன்றது, அவங்கள நான் அடிக்கிறது, என் ஜெயில எக்ஸ்டெண்ட் ஆகுறது. எதுக்குடா என்ன கடுப்பேத்துறீங்க? பொழுது விடிஞ்சு செல்லு திறக்கிற வரைக்கும் எங்கேயே இருக்கு. எனி டைம் எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். நாரடி என்ன சொல்றேன்? இடுப்பு நரம்பு இழுத்து வச்சு அறுத்துருவேன் வக்காலே. என்னடா கட்டு போட்டிருக்கீங்க? என்னாச்சு? எவன் அடிச்சது? பாத்ரூம்ல விழுந்ததுல அடிபட்டுச்சு சார். இதை நம்ப சொல்றியா? நிஜமா தான் சார். அதான் விழுந்துட்டேன்னு சொல்றேன்ல, எங்களை விட்டுருங்க சார். ம். போயிட்டு வரேன் சார். அவனுங்க சொல்லாம போனா நீ அவனுங்களை அடிச்ச விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை தப்பா நல்லவன் நினைச்சிட்டேன். ம். நல்ல பையனா நடந்துக்க வேண்டியதானே? சார், என் மனசு கூட என்ன நல்லவன் நம்பாது சார். நம்மள நாம நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு லட்சம் நல்லதாவது பண்ணி நிரூபிக்கணும் சார். அதை கெட்டவன்ட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. அது போதும் சார் நமக்கு. எவ்வளவு வருஷமா உன்னை பாக்குறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா நீ? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இருந்ததெல்லாம் போதும், இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.